வெல்கம் பேக் டு சரண்ஸ் வைப்ஸ். 7 நாள் என்னால் விரதம் இருக்க முடியல, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வருஷம் 27/10/2025 அன்னைக்கு தான் வருது. சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையில் நேரமே எந்திரிச்சு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே காப்பு கட்டி நம்ம விரதத்தை தொடங்கிக்கலாம். இது தொடர்ந்து 7 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் தொடங்கிக்கலாம். நம்மளால் 7 நாள் இருக்க முடியல அப்படின்னாலும் கடைசிக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தோம்னாவே போதும். நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தைக்காக மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் கிடையாது. ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டில் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது, ரொம்ப சங்கடமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களும், அதுக்கப்புறம் பசங்களோட படிப்பு, அவங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு, எல்லா விதமான முக்கியமாக நோய் நொடி போகணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கவலையான விஷயங்களுக்கும் இந்த சஷ்டி விரதம் நம்ம இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ நம்மளால் 7 நாட்கள் தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்கலாம். அது சூரசம்ஹாரம். 6வது நாள் தான் சூரசம்ஹாரம் நடக்கும். திருச்செந்தூர் கோயில் தான் மெயின். இதுக்கு திருச்செந்தூர் கோயிலை மையமாக வச்சு நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா இந்த 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு நம்ம அந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். திருச்செந்தூர் தான் சூரசம்ஹாரத்துக்கு மெயினான ஒரு கோயில். திருச்செந்தூர் மையமாக வச்சு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். அன்னைக்கு அந்த டைம் பார்த்து வச்சுட்டு நம்ம அந்த நாளில் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எப்பவும் போல் இந்த விரதம் இருக்கிற மாதிரியே காப்பு கட்டிட்டு, அதாவது ஃபுல் டே பட்டினியாக இருந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் பட்டினி இருந்து விரதம் இருக்கல, ஜஸ்ட்டு காலையில் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறேன், அதே மாதிரி சாயந்தரமாக நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறேன், சூரசம்ஹாரம் முடிஞ்சதையும் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவும் போல் இருந்துக்கலாம். அன்னைக்கு மட்டும் ஃபுல் டே நான் பட்டினியாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு நம்ம சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்கள் ரொம்ப விசேஷமானது. சிவப்பு அரளி, செம்பருத்தி, அந்த மாதிரி சிவப்பு நிற பூக்களை வச்சுக்கலாம். மல்லிகை பூவும் வச்சுக்கலாம். எலுமிச்சை மலை மாலை ரொம்ப நல்லது. ஸோ எலுமிச்சை மலை மாலை நம்மளால் கோர்த்து போட முடிஞ்சுது அப்படின்னா முருகரோட ஃபோட்டோவுக்கு போட்டுக்கலாம். கோர்த்து வச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குமே கொண்டு போய் கொடுக்கலாம். ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி சர்க்கோணம் அமைச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். 6 விளக்குமே அந்த சர்க்கோணம் கோலம் போட்டு ஏற்றுறோம் இல்லையா, அப்போ 6 விளக்கு வச்சிடணும். ஒரு நாள் ஃபஸ்ட் நாள்லேருந்து விரதம் இருக்கிறவங்க ஒரு நாளும் ஒரு விளக்கு 2 விளக்கு அந்த மாதிரி ஏற்றிட்டு அந்த 6வது நாள் 6 விளக்கும் ஏற்றுவாங்க. நம்ம ஒரே ஒரு நாள் தானே விரதம் இருக்கோம், இன்றைக்கி தானே இருக்கோம் அப்படிங்கிறதுனால சர்க்கோணம் விளக்கு அமைச்சு 6 விளக்கும் ஒரே நேரத்தில் ஏற்றி நம்ம சாமி கும்பிடலாம். நெய் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். காப்பு எப்படி கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் வெள்ளை கலர் நூல் இருக்கு இல்லையா, அதில் மஞ்சள் அல்லது சந்தனத்தில் நனைச்சி விரலி மஞ்சள் வச்சு நம்ம காப்பு கட்டிக்கலாம். கோயிலில் போயும் செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் கட்டிட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி காப்பு கட்டிக்கலாம். கலசம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எப்பவும் போல் கலசம் அதுக்குள்ள பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சு சாமி கும்பிட்டு காப்பு கட்டி நம்ம அந்த நாளுடைய விரதத்தை தொடங்கலாம். காலையில் சாமிக்கு என்ன நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னா, காலையில் வைக்கிறப்போ ஜஸ்ட் நம்ம வெத்தலை பாக்கு மட்டுமே வச்சு நெய்வேத்தியமாக வச்சு எப்பவும் போல் விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். சாயந்தரமாக சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு நெய்வேத்தியம் படைப்போம் இல்லையா, அதுக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம், 6 வகையான சாப்பாடு வைக்கலாம். இத்தனையுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா வெறும் தயிர் சாப்பாடு மட்டும் வச்சாவே போதும். தயிர் சாதம் கண்டிப்பாக வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். தயிர் சாதம் வச்சுக்கோங்க. தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ரெண்டுமே வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களால் 6 வகையான சாப்பாடு செய்ய முடியல அப்படின்னா தயிர் சாதம் சக்கரை பொங்கலை வச்சு சாயந்தரமாக சூரசம்ஹாரம் முடிஞ்சு நம்ம டிவியில் பார்த்தா கூட அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா டிவியில் சூரசம்ஹாரம் நிகழ்வு பார்த்து முடிச்சதையுமே நம்ம போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துடணும். குளிச்சுட்டு வந்துட்டு மீண்டும் லைட்டாக வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்றி சாமி படத்துக்கு பூ வச்சு அந்த சர்க்கோணம் கோலம் வச்சு 6 விளக்கு ஏற்றி எப்பவும் போல் நம்ம சாமி கும்பிடணும். நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் வச்சு சாமி பாட்டு கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறம் என்னென்ன முருகர் பாட்டு உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையுமே முழு மனசோட பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். கலசம் வச்சு சாமி கும்பிட்றவங்க பித்தளை, செம்பு, வெள்ளி அந்த மாதிரி கலசம் வச்சு சாமி கும்பிடலாம். எவர் சில்வர் வச்சு சாமி கும்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒரு நாள் விரதம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் அந்த ஒரு நாள் தான் எனக்கு பீரியட் டேட் இருக்குது, அன்றைக்கி நான் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இந்த பூஜையெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் இருந்துக்கலாம். பூஜை ரூமுக்குள்ளே போகாமல் வெளியில் இருந்து இந்த விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சாயந்தரம்
சூரசம்ஹாரம் முடிஞ்சதையும் எப்பவும் போல் குளிச்சுட்டு நம்ம அவங்க கொடுக்குற நெய்வேத்தியத்தை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி பீரியடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். யாராச்சும் இறந்துருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இறந்துருக்காங்க அப்படின்னா 16 நாட்களுக்குள்ளே இந்த ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் வந்து விரதம் இருக்க வேண்டாம். 16 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தால் இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சஷ்டி விரதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 7 நாள் வரைக்கும் விரதம் இருக்கணும். இன்றைக்கி சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா, இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருந்துடுறீங்க. அந்த நெய்வேத்தியமாக பட்டினி விரதம் ஃபுல் டே பட்டினி விரதமாக இருக்கிறவங்க, அந்த 6 நாட்களுமே பட்டினியாக இருந்து விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கும் வந்து நீங்கள் பட்டினியாக இருந்து தான் விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நெய்வேத்தியமாக வாங்கிட்டு 8 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். குழந்தைக்காக ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு மெயினாக நான் பேபிக்காக தான் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். எப்பவும் போல் சூரனோட தலை தரித்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி அதுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பாடல்களை பாடி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி விரதத்தை நிறைவு பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி குழந்தை பிறக்கும். பேபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் விரதத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்கிறப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குழந்தை இந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா சஷ்டிதா சஷ்டிகன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நேம்ஸை சூஸ் பண்ணி கூட வச்சிட்ருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சஷ்டி விரதம் இருந்தேன், எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ குழந்தைக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் மட்டும் சிம்பிளான விரதத்தை செஞ்சு கரெக்டாக சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு முருகர் பாட்டெல்லாம் பாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த விரதம் இருக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து எந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் 6 நாள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.